விஜயகாந்துடைய தீவிர ரசிகர், அரசியலில் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் திரு வி.சி. சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் திரு சந்திரகுமார். நீங்கள் அடிப்படையில் விஜயகாந்த் ரசிகர், மன்றங்கள்ல இருந்து அவரை பார்த்துருக்கீங்க. இன்று அவர் இல்லை அப்படின்ற செய்தி எப்படி உங்களுக்கு இருக்கு சார்? இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல சார். நேரில் போய் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இது ஆவல் ஆர்வம் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம நேரில் சென்றால் அங்க தேவையில்லாம ஏதாவது சர்ச்சை உருவாயிருமோன்னு சொல்லி அமைதியா இருக்கோம். இன்னைக்கு காலையில அந்த செய்தி கேள்விப்பட்டதுல இருந்தே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் சார், அவர் மாதிரி ஒரு மனிதர் இனிமேல்லாம் பிறக்கவே முடியாது சார். அதாவது அரசியல்ல எவ்வளவோ பேர் இருக்கலாம் சார். ஆனா அரசியல்ல இப்படித்தான் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்துல அந்த கட்சி ஆரம்பிச்சு அதை முன்னெடுத்து அவர் வந்த மாதிரி இன்னொருத்தர் அப்படி ஒரு அரசியலுக்கு வரவும் முடியாது சார். அந்த மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்களான்றதே அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சார். அவர் சினிமாவில் நடிச்ச காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவணுன்ற அந்த ஒரே கான்செப்ட், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், அவருடைய படங்கள் பூரா அப்படியே இருக்கும். அதை பார்த்து அவர் கூடயே நாங்க வந்ததுனால அவருடைய அந்த அந்த இதுல அவர் சினிமாவில் மட்டும் இல்லை சார், தொடர்ந்து அவர் உடல்நிலை நல்லா இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடித்தார் சார். நம்ம அதுல அவரை எந்த இடத்துலயும் ஒரு குறை கூட அவரை தனிப்பட்ட முறையில கேப்டன் நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. எந்த காலகட்டத்திலையும் ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டுல நம்ம அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம். இருந்தாலும் மானசீகமா எனக்கு அரசியல்ல முகவரி கொடுத்தவர், எனக்கு ஒரு ஹாசான் தலைவர், எல்லாமே இன்னும் சொல்ல போனா அவர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி சார். அவரு தான் எங்களை எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு எங்கிட்ட பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் அவரு தான். அதனால வாழ்க்கையில யாரை வேணாலும் மறக்க முடியும், அவரை எந்த காலத்திலும் எங்களால மறக்கவும் முடியாது. அவர் எங்களுக்காக செஞ்சதும் எந்த காலத்திலயும் எங்களால அதை மறக்க முடியாது சார். ஆனா மீண்டும் சொல்றேன் சார், அரசியல்ல அவர் போன்று ஒரு தலைவர் இனி உருவாகுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சார். அவர் முறையான அந்த மாதிரி எண்ணம் இருந்தது அவர்கிட்ட. அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு யார்கிட்ட இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு ஒரு நல்ல மனிதராக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.